ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு ஆச்சி ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ரெசிபிங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சத்து மாவு ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ஹெல்த் மிக்ஸை ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற இயந்திரமான இந்த வாழ்க்கையில் நம்ம காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு ஹெல்த் மிக்ஸை வாங்கினோமா, நம்ம வேகமாக சுடுதண்ணியில் போட்டு கலந்து குடிச்சோமான்னு போய்கிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் காட்டுற இந்த 6 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சத்து மாவை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்களேன், எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்களே உணர முடியும். இந்த சத்து மாவு செய்கிறதுக்கு நாங்கள் இன்றைக்கி 6 பொருட்கள் தாங்க எடுத்திருக்கோம். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ தான் எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்டாக எடுத்திருக்கோம். 1/2 kgக்கு வந்துட்டு கம்பு, அப்புறம் கேழ்வரகு, கோதுமை, பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா புழுங்கல் அரிசி, ஜவ்வரிசி வந்து மாவு ஜவ்வரிசி வாங்கியிருக்கோம். நாங்கள் ஒரு அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு மிதமான தீயில் வச்சதுக்கப்புறமா 1/2 கிலோ புழுங்கல் அரிசியை சேர்த்துக்கிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வறுக்கும் பொழுதே வந்துட்டு நல்ல பொன்னிறமாக நல்லா செவந்து வரும் அரிசி, அதுதான் கரெக்டான பதம். நல்லா நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்கனாலே நல்லா பொரிஞ்சிருக்கிறது உங்களுக்கே பார்த்தா தெரியும். கரெக்டாக அந்த பதம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு பாத்திரத்தில் இந்த 1/2 கிலோ புழுங்கல் அரிசி வறுபட்டதை மாற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு பொருளாக நம்ம வந்து இப்போ வறுத்து எடுக்க போகிறோம். பொட்டுக்கடலை மட்டும் வறுக்கக்கூடாது. 1/2 கிலோ புழுங்கல் அரிசி வந்து நல்லா வறுத்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து அதே பாத்திரத்தில் நம்ம 1/2 கிலோ கோதுமையை போட்டு நம்ம வறுத்துட்ருக்குறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொரியுதுன்னு. கைவிடாமல் நம்ம சிம்மில் வச்சு நம்ம வந்துட்டு வறுக்கணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம ஈவினிங் பசிக்குதுன்னு கேட்டாலே எவ்வளோ ஸ்நாக்ஸஸ் கொடுக்குறோம் இல்லையா? ஆனால் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு அவங்க அம்மா கொடுக்குற ஸ்நாக்ஸ் வந்து இந்த வறுத்த கோதுமையும் வெல்லமும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் இதே போல் கோதுமை வெல்லம் வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்துட்டு நம்ம இந்த கோதுமைக்கு அப்புறமா கேழ்வரகு அப்புறம் கம்பு இதெல்லாம் வந்துட்டு வறுக்க போகிறோம். அதுவும் நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ வந்துட்டு நாங்கள் கோதுமையை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம். அடுத்து அதே பாத்திரத்தில் நாங்கள் வந்துட்டு கம்பு போட்டு நல்லா கைவிடாமல் மிதமான தீயில் வறுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லா பொரிஞ்சு வருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த நம்ம பொரியெல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி ஒயிட்டாக வந்துட்டு வரும். இதுதான் வந்துட்டு கரெக்டான ஸ்டேஜ். அடுத்து வந்துட்டு நாங்கள் கேழ்வரகு வந்துட்டு வறுக்க ஆரம்பிச்சிருக்கோம். கேழ்வரகும் அதே மாதிரி தாங்க. நம்ம வந்துட்டு போட்டு வறுக்கும் பொழுதே அது வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வரும். அந்த சிம்மில் வச்சு நம்ம கைவிடாமல் வறுக்கும் பொழுது நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா அந்த ஒயிட் பபிள்ஸாக வர்றப்போ கரெக்டான ஸ்டேஜ்னு சொல்லி நீங்கள் திரும்பியும் வந்துட்டு அந்த பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஆற வைக்கிறதுக்காக. பாருங்கள் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நமக்கு அடுத்து வந்துட்டு ஜவ்வரிசி மட்டும்தான் வறுக்க வேண்டியது பாக்கி இருக்குது. ஏன்னா பொட்டுக்கடலை வறுக்க வேண்டாம்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இப்போது ஜவ்வரிசி வந்துட்டு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மாவு ஜவ்வரிசின்னு கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. சிம்மில் வச்சு நீங்கள் கைவிடாமல் வறுத்துக்கோங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம புழுங்கரிசி, கம்பு, கேழ்வரகு, கோதுமை 4ஐயும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். அதே போல் இந்த ஜவ்வரிசியும் நம்ம வறுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லை வச்சு மட்டும் வறுத்துடக்கூடாதுங்க, ரொம்ப கருகிடும். நம்ம சிம்மில் வச்சு அதே போல் வந்துட்டு ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்தாலே போதும் ஜவ்வரிசிக்கு. அது வந்ததுக்கப்புறமாவே நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள் இப்போ நாங்கள் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி காட்டியிருக்கோம். எல்லா பொருளும் நல்லா ஆறணுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு பொட்டுக்கடலை 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்க்கணும். பொட்டுக்கடலை வறுக்கணுங்கிற தேவை கிடையாது. இப்போ நாங்கள் அந்த 1/2 கிலோ பொட்டுக்கடலையும் சேர்த்து மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வாங்கிட்டு வந்தோம். அதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இந்த மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்குங்க. பொதுவாக இவ்வளோ மாவு அரைக்கும் பொழுது நீங்கள் 2 விதமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்று வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் வந்துட்டு வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி கைப்படாமல் மட்டும் பார்த்துக்கணும். அதே நீங்கள் வந்துட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் வைக்க இல்லை நார்மல் பாக்ஸில் வைக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் வந்துட்டு உங்களுக்கு கெடாமல் இருக்கும் 1 இயர் வரைக்கும் கூட. நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த சத்து மாவு வந்துட்டு 2-3 விதமாக நம்ம செய்யலாம். நாங்கள் இப்போ காட்டியிருக்கிறது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஈவினிங்க்கு வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸாக அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி நாங்கள் வந்து செஞ்சு காட்ட போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு 1/2 டம்ளர் பால், 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கான இந்த ஹெல்த் மிக்ஸை ஆட் பண்ணி கொஞ்சம் கூட லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா நம்ம வந்துட்டு கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுக்கிட்டதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வச்சு சிம்லேயே வச்சு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்ல பபிள்ஸ் வந்து
வந்து அடங்கி ஒரு திக்னஸ் கொடுக்கும். அந்த திக்னஸ் கொடுக்கும் பொழுது நம்ம வந்துட்டு நாட்டு சர்க்கரை இல்லைனா சர்க்கரையே அப்படி இல்லைனா வெல்லம் உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி எந்த விதமான ஸ்வீட்னர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்துட்டு சுகர் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு தண்ணியிலேயே இந்த ஒரு ஹெல்த் மிக்ஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு இந்த மாதிரி நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் தயிர் உப்பு எல்லாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிடுங்க. சும்மா டேஸ்டியாக இருக்கும். அதோட பிக்சர் கூட நான் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுவும் நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சத்து மாவு ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை மார்னிங் குடிச்சிட்டு போனால் அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். இதை நாங்கள் வந்து பாலில் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். பால் இல்லைனாலும் நீங்கள் வெறும்னா தண்ணியில் மட்டும் கூட இதை வந்து செஞ்சுக்கலாம். சில பேர் வந்து இந்த மாதிரி அடுப்பில் வச்சு கூட எனக்கு செய்ய டைம் இல்லைங்கிறவங்க வந்து 2 ஸ்பூன் அளவுக்கான சத்து மாவை போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி நாட்டு சக்கரை போட்டு பெனஞ்சு குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்கு வெறும்னா தண்ணியிலே காய்ச்சி தயிரும் உப்பும் போட்டு இந்த மாதிரி சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் 6 இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிற இந்த சத்து மாவில் பல வெரைட்டி செய்யலாங்க. புட்டு, குழிப்பணியாரம், அப்புறம் ஸ்வீட் லட்டுன்னு எல்லாமே செஞ்சு அசத்தலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.